ரெண்டு தென்னிந்திய இயக்குனர்கள் ஹாலிவுட்டோட கை கோர்க்குறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ராஜமௌலி. மகேஷ் பாபுவை வச்சு டைரக்ட் பண்ற படம் 1000 கோடி பட்ஜெட்ல இயக்க திட்டமிட்டு வர்றாரு ராஜமௌலி. RRR படம் பல இன்டர்நேஷனல் விருது மற்றும் ஹாலிவுட் இயக்குனர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. உலக அரங்குல வரவேற்பு பெற்றதாலையும் RRRல வந்த பாட்டு ஆஸ்கர் விருதை வென்றதாலையும் ராஜமௌலி இப்ப இயக்கிட்டு வர படத்தை பிரம்மாண்ட கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்தோட டைரக்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஆஸ்கர் விருதை ஜெயிக்கணும் அப்படின்ற முனைப்போட டைரக்ட் பண்ணிட்டு வராராம். RRR படத்தை பத்தி ஒரு ஈவென்ட்ல ஜேம்ஸ் கேமரூன் நல்லாவே புகழ்ந்து பேசியிருப்பாரு. இப்போ வந்திருக்க நியூஸ் என்னன்னா, அவதார் படத்தோட 3வது பாகத்தை இந்தியாவுல ப்ரொமோஷன் பண்றதுக்காக ஜேம்ஸ் கேமரூன் இந்தியாவுக்கு வராராம். அந்த சமயத்துல ராஜமௌலியோட அடுத்த படத்தோட டைட்டில ஜேம்ஸ் கேமரூன் கையால வெளியிடுறாங்களாம். அடுத்தது நம்ம அட்லியும் அல்லு அர்ஜுனும் கூட்டணி அமைக்கிற படம் தான். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 800 கோடி பட்ஜெட் செலுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அல்லு அர்ஜுன் 4 விதமான கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. டைம் டிராவல் படம், டைம் லூப் படம், சயின்ஸ் பிக்ஷன் கதை, ஏலியன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. மேலும் ஒரு பிரபல ஹாலிவுட் நடிகர் தான் வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்திருக்க நியூஸ் என்னன்னா, வெளிநாடு ஃபுல்லா பெரிய அளவுல படத்தை வெளியிடணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரபல ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனத்தோட கை கோர்த்திருக்காங்களாம் படக்குழு. மூவி அனௌன்ஸ் பண்ண கிளிம்ஸ் வீடியோல பல ஹாலிவுட் VFX ஆர்டிஸ்ட் இந்த படத்தோட கதையை பத்தி பிரமிச்சு போனதா சொல்லியிருந்தாங்க. அட்லி நம்மள பிரமிக்க வைக்கிறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.